السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, புனிதமான ரமதான் ஷரீஃபினுடைய நிறைவு நாளிலே இந்த ஜும்மாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் இந்த மாதத்தில் ஆற்றி இருக்கக்கூடிய அனைத்து வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய பாவ பிழைகளை மன்னிப்பானாக. நமது குறைகளை மறைத்து விடுவானாக. ஈருலக சௌபாக்கியங்களையும் நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. இந்த புனிதமான ரமலானையும் குர்ஆன் ஷரீஃபையும் நாளை நமக்கு ஷஃபாத்து செய்யக்கூடியதாக ஆக்கி வைப்பானாக. அவனே அருளாளன், அவனே அன்பாளன், அவனே கிருபையாளன். அருமையான பெருமக்களே, இந்த புனிதமான ரமலான் மாதம் என்பது குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதால் இன்றைய தினம் குர்ஆனினுடைய ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இந்த குதுபாவினுடைய உரை அமையும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எப்படியோ இருந்த மனிதர்களை பிரட்டி போட்ட வரலாற்றுக்கு சொந்தமானது தான் அல் குர்ஆன் ஷரீஃப். கல்லாக இருந்தவர்களினுடைய இதயங்களை எல்லாம் கனியாக மாற்றியது குர்ஆன் ஷரீஃப். அசைக்க முடியாது, பாவத்திலிருந்து விடுபட முடியாது என்று கருதியிருந்த மனிதர்களை புனிதர்களாக மாற்றிய வரலாற்றுக்கு சொந்தமானது அல் குர்ஆன் ஷரீஃப். குர்ஆன் மாற்றிய மாற்றங்கள் அது அசுரத்தனமானது, ஆச்சரியமானது. விவரித்து சொல்வதற்கான வார்த்தைகள் எம்மொழியிலும் இல்லை. அவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை இந்த குர்ஆன் ஷரீஃப் தந்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், அமீருல் மோமினீன் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவேன் என்ற வாளை உருவிக்கொண்டு தேடி வந்த பொழுது அவர்களை இடைமறித்த ஒரு மனிதர், உமரே எங்கு செல்கிறீர் என்று கேட்டார்கள். பொதுவாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இளம் வயதிலேயே நீதி நேர்மை அவர்களிடத்திலே இருந்தது. அது யாராக இருந்தாலும் நேர்மையானதை நேர்மை என்று பேசிவிடுவார்கள். அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், குறைஷி தலைவர்கள், வயதிலே மூத்த பெரியவர்கள், 60 வயது 70 வயதை கடந்தவர்களினுடைய சபையிலே அமர வைக்கப்படக்கூடிய ஒரே இளைஞர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான். இஸ்லாம் வர்றதுக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாலேயே
ஏனெனில் அவர்களினுடைய சிந்தனை என்பது அந்த பெரியவர்களால் உமரினுடைய சிந்தனை ரொம்ப கூர்மையானது. அவர் சரியாக பேசுவார், அவர் நேர்மையானதையே பேசுவார் என்ற எண்ணம் அந்த காலத்திலேயே இருந்தது. அத்தகைய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தி குடும்பங்களை பிரித்து விட்டார்கள், கோத்திரங்களை உடைத்து விட்டார்கள். நாம் இதுவரை வணங்கி வந்த இந்த சிலைகளை எல்லாம் அது சிலைகள், அது இறைவன் அல்ல, கடவுள் அல்ல, கடவுளினுடைய அவதாரமும் அல்ல என்று குறிப்பிடக்கூடிய இந்த செய்திகளெல்லாம் அவர்களுக்கு கோபத்தை தந்தது. அப்படியானால் நாம் இதுவரை செய்து வந்தது பிழையா? இதற்கு முன்னால் அறிவார்ந்த நம்முடைய ஆபாக்கள் இருந்தார்களே, அவர்கள் செய்தது பிழையா என்ற ஒரு பார்வையிலே அவர்கள் சிந்தித்தார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவர்களுக்கு கோபம் வந்தது. வாளை உருவி வெட்டுவேன் என்று அவர்கள் தேடி வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாருல் அர்கம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே மறைந்திருந்தார்கள். அதெல்லாம் அல்லாஹ்வினுடைய கட்டளை. அவர்களை தேடி அவர்கள் வரும்பொழுது ஒருவர் இடைமறிக்கிறார். உமரே, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தான் போகிற காரியத்தை அவங்க சொல்கிறாங்க. அவங்கள கொல்றதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்குள்ளேயே இஸ்லாம் வந்துருச்சே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க, வீட்டை திருத்துறதுக்கு வழி இல்லை, நீங்கள் அவங்கள போய் கொல்ல போகிறீங்களான்னு கேட்டவுடனே திகைச்சிட்டாங்க. ஏன் வீட்டுக்குள்ளேயா? என் வீட்டுக்குள்ளேயே இந்த புதிய மார்க்கமா? இது எப்படி சாத்தியமானது? அது எங்கே? எங்கும் இல்லை. உங்களுடைய தங்கையும் உங்களுடைய தங்கையினுடைய கணவனும் தான். அந்த இருவருமே இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய பாதை தன்னுடைய தங்கையின் வீட்டை நோக்கி, தங்கச்சி வீட்டை நோக்கி திரும்பியது. அவர்கள் போகும்போதே அந்த அவர்கள் உள்ளே இருந்து ஓதக்கூடிய வசனம் காதிலே விழுகிறது. என்ன ஓதுகிறார்கள் என்பது விழவில்லை என்றாலும் அந்த ஓதுதலினுடைய ஓசை கேட்கிறது. ஓங்கி கதவை அடிக்கிறார்கள். கோபத்தினுடைய உச்சத்திலே இருக்கிறார்கள். கதவை தகர்ப்பது மாதிரி அந்த அடி விழுந்தது கதவிலே. அந்த அடி விழுந்ததுமே புரிந்து விட்டது தங்கைக்கும் மச்சினனுக்கும் விளங்கியது வந்திருப்பது உமர் தான் என்று. உடனே அவர்கள் குரானை மறைத்து வைத்தார்கள். ஓதி கொடுப்பதற்கு என்று ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க. அந்த குரானை புதுசாதனை வந்திருக்குது, அப்போ அதை ஓதி கொடுக்கணுமா இல்லையா? அதற்குன்னு ஒரு சஹாபி வேற வந்திக்கிறாங்க. இனி அது வேறு பெரிய பிரச்சனையாக போயிடுமே என்று சொல்லி அவரை கட்டிலுக்கு கீழே படுக்க வச்சாங்க. அந்த சஹாபியை கட்டிலுக்கு கீழே படுக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு கதவை திறக்கிறாங்க. என்ன படிச்சுக்கிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லையேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் காதில் கேட்டேன், அதை எனக்கு காட்டணும், அது என்னங்கிறத எனக்கு காட்டணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடுமையான கோபம் வருகிறது. தன்னுடைய மச்சினனை போட்டு அடிக்கிறாங்க, தங்கையினுடைய கணவனை போட்டு அடிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அடியும் இடி மாதிரி இருக்கும். வீரம் செறிந்தவர்கள், வலிமை மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், நல்ல ஆரோக்கியமான ஆள். ஒவ்வொரு அடியும் இடியாக விழுந்த போது அதை தடுப்பதற்காக தங்கை வர்றாங்க, மாப்பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு. தங்கை என்றும் பாராமல் பிடிச்சி தள்ளுறாங்க. சோத்தில் அடித்து மண்டையில் ரத்தம் வந்துருச்சு தங்கச்சி. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பான் தமிழிலே. தங்கையினுடைய தலையிலே இரத்தம் சொட்டுகிறது என்று பார்த்தபோது அந்த கோபம் தணிந்தது, இரக்கம் வந்தது. ஏமா இப்படி நீ நடந்துக்கிறானா? என்ன ஓதுனீங்க, படிச்சிங்க தான் நான் கேட்டேன், அதைத்தானே கேட்டேன், நீ என்னங்கிறது சொல்லிக்கலாமா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் இறங்குறாங்க. சரி, அதை இப்போது தான் என்று பார்த்தால் ஒரு இடத்துல அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டாங்க, எடுக்க போகிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நில்லுங்க, அதை எடுக்கக்கூடாது. நீங்கள் ஏன்? நான் எடுத்தால் என்ன? நீங்கள் சுத்தம் இல்லாமல் இருக்கிறீர்கள், குளித்து விட்டு வாருங்கள் என்றார்கள். சொன்னபோது சரி, அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம், குளிக்கிறது என்ன நல்ல விஷயம் தானே என்ன போய் குளிச்சுட்டு வந்தாங்க. அவர்கள் வந்ததும் அதை திறந்தார்கள். தாஹா மா அன்சல்னா, சூரத்து தாஹாவை எடுத்த உடனே தாஹா வருது.
அந்த தாகாவை ஓதுறாங்க. சூரத்து தாகாவை ஓத 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 அன்றைய காலத்திலேயே எழுத படிக்க தெரிந்த அறிவாளிகளில் மிக குறைவான அறிவாளிகள் உமர் ரலியல்லாஹு ஒரு ஆள். பெரும்பாலான நபர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அது எழுத படிக்கிறதுங்கிறது அவசியம் இல்லைன்னு அந்த காலத்தில் நினச்சிருந்தாங்க. ஒரு சிலர் மாத்திரமே அந்த காலத்தில் படித்தவர்கள். அதில் உமர் ரலியல்லாஹு அவர்களும் இளைஞராக இருந்த ஒருவர். அதை படிக்க படிக்க அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. இவ்வளவு நாள் இதை நாம் தெரியாமல் இருந்து விட்டோமே என்று அவர்கள் வருந்தினார்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த சூரத்து தாஹா, சூரா யாசீன், இந்த இரண்டு சூறாவையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலக்குகளுக்கு ஓதி காட்டினானாம். சூரா தாஹாவையும் இங்கே ஆதம் நபியை படைக்கிறதுக்கு முன்னாலேயே மலக்குமார்களுக்கு ஓதி காட்டிய பொழுது மலக்குமார்கள் சொன்னார்கள், இது எந்த உம்மத்திற்கு இறக்கப்படுகிறதோ அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்பமே கிரீட்டிங் சொல்கிறாங்க, வாழ்த்து. இதை யார் எந்த நாவு ஓதுகிறதோ அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று இந்த சூரா தாஹாவையும் சூரா யாசீனையும் ஓதக்கூடியவர்களுக்கு அப்போதே மலக்குமார்கள் வாழ்த்து சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த சூறாவை ஓத 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 இவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. அவர்களுடைய நிலை அப்படியே மாறுகிறது. குர்ஆனை அவர்கள் ஓத ஆரம்பித்தால் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியும் என்கிறான் அல்லாஹ். அவ்வளோ பெரிய அற்புதமான வேதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நாம் அதற்காக இறைவனுக்கு காலமெல்லாம் வணங்கி ஷுக்ர் செய்தாலும் அது போதாது. அவர்கள் கேட்டார்கள், ஐன முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. அண்ணன் இல்லை, அண்ணனுடைய தன்மை தங்கச்சிக்கு தெரியுமா இல்லையா? விளங்கிக்கிட்டாங்க. அவங்களுடைய கல்பில் மாற்றத்தை போட்டுட்டான் அல்லாஹ் அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டு எடுத்த சொன்னாங்க. நேராக தாருல் அர்கமுக்கு சென்று கதவை தட்டினார்கள். யார் என்று உள்ளேருந்து கேள்வி பதில் வருது. அங்கே சஹாபிகள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. உமர் அப்படின்னு வருது. உமர்ன்னு வந்ததுன்னா அங்கே சஹாபிகள்லாம் அப்படி ஜெர்க் ஆகிட்டாங்க. உமரா உமரா எப்படி இந்த இடத்தை கண்டுபிடித்து வர்றாரோ தெரியலையே, பெரிய பிரச்சனை ஆகிடுமே என்றெல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா யாருக்குமே பயப்படாத ஆள் உமர் ரலியல்லாஹு அந்த காலத்திலேயே அப்படி ஒரு துணிச்சல் மிகுந்த ஆள் வந்திருக்கிறாங்க. பக்கத்தில் ஹம்சா ரலியல்லாஹு இருந்தாங்க. அவங்களுடைய நேர கை வாளுக்கு பாலுடைய பிடியில் போனது. நாயகமே எனக்கு உத்தரவு தாருங்க, நான் வெட்டி வீசிடுறேங்கிறாங்க. வெட்டி வீச வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் கதவை தரங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய வீரம்! நான் பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், கதவை திறங்கள் என்றார்கள். கதவை திறக்கப்பட்டது. அப்படி திறந்த போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் வந்து அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அப்படியே திக்பெருமை அடைந்தவர்களாக இருந்தார்கள். உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னு ஒரு பெரிய பலம் வந்த மாதிரி. இதில் என்ன நிகழ்வு தெரியுமா? ஒரு நாளைக்கு முன்பாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்கிறாங்க. யா அல்லாஹ், ரெண்டு உமரைன், ஒன்று உமர் அல்லது அபு ஜஹல், இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் நீ எனக்கு தான் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பேரையும் கேட்டுருந்தா கொடுத்துருப்பானா இல்லையா? அவங்க ஏன் ரெண்டில் ஒன்றை கேட்டாங்க நமக்கு தெரியல, அது நமக்கு தெரியாது. அதில் ஏதாவது நுட்பங்கள் இருக்கும். அல்லாஹ் அவருடைய கல்பில் அதை போடுறான். இந்த இருவரில் ஒருவரை எனக்கு தான் என்று கேட்டார்கள். அறிஞர்கள் சொல்லுவார்கள், அப்படி கேட்கும் பொழுது முதல் பெயர் உமரினுடைய பெயராக இருந்தது. தன்னுடைய ஹபீப் உமரினுடைய பெயரை முதலாவதாக சொன்னதால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா ஹதியாவாக கொடுத்தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த குர்ஆனினுடைய வசனங்களை நாம் தெளிவாக புரிந்தால் அது ஆச்சரியமான பல விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும். அதிசயமான ஆற்றல்களை மனிதர்களுக்கு தரும். அது அவ்வளவு பெரிய சிறந்த சிறப்பும் அற்புதமும் இங்கே இருக்கிறது. புகாரியிலே ஒரு செய்தி வரும். சையதுனா உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய அற்புதமான சஹாபி. அவங்க தங்களுடைய வீட்டிலே இருந்து சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். ராத்திரி நேரம், நடுநிசி. பக்கத்தில் அவங்களுடைய பிள்ளை யஹ்யா படுத்திருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் வீடுனா எப்படிங்கன்னா, நம்ம தோட்டம்லாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. வீட்டில் தோட்டம் அது இதுன்னு எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அங்கனைக்குள்ள தான் குதிரையை கட்டி, அந்த வீடு அப்படி தான் இருந்தது. குதிரையும் அங்கே தான் கட்டியிருக்கும், கோழின்னு அங்கே தான் இருக்கும், ஆடு அங்கே தான் இருக்கும், அவங்களும் அங்கே தான் படுத்துக்கிடுவாங்க. இப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலையில் அவர்கள் இந்த வெளிக்கதவை திறந்து வைத்து கொண்டு
அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நடுநிசையிலே திடீரென்று அவர்களுடைய பக்கத்தில் இருந்த அந்த குதிரை குதிக்க ஆரம்பித்தது, மேலும் மேலுமாக துள்ளுகிறது. இவங்க பயந்துட்டாங்க, என்ன ஆச்சு குதிரைக்கு அப்படின்ட்டு. ஓதுறதை நிறுத்தினாங்க, குதிரையும் அமைதியாயிடுச்சு. ஓ, ஓதுறதுனால தான் இது குதிக்குதான், திருப்பி ஓதி பார்ப்போன்னு ஓதுறாங்க, திருப்பி குதிக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு, என்னமோ தெரியலையே, ஏன் இப்படி குதிக்குது, கைத்தை அவுத்துக்கிட்டு வந்து பிள்ளையை மிதிச்சிடக்கூடாது என்றெல்லாம் பயந்து கதவை அவர்கள் என்ன செய்கிறாங்க, சாத்திரத்துக்கு வர்றாங்க. திடீர்னு பார்த்தா வானத்தில் வெளிச்சம் தெரிகிறது, லைட்ஸு கலர்ஃபுல்லாக இருக்குது, பச்சை மஞ்சள் சிகப்பு என்று கலராக லைட்ஸ் அப்படி வானத்தில் நிற்குது. அவங்களும் பார்த்தாங்க, ஓ இதை பார்த்து தான் குதிரை பயப்படுது அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் வந்தது, என்னவோ ஏதோ தெரியலையே என்று சொல்லி அவர்கள் கதவை மூடிக்கொண்டு படுத்துட்டாங்க. சுபுவுக்கு அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பித்து, யார சொல்லலாம், நான் இப்படி குர்ஆன் ஓதிக்கொண்டு இருந்தேன், அப்படி ஓதிக்கொண்டு இருக்கும்போது இந்த திடீர்னு குதிரை இப்படி குதிக்க ஆரம்பிச்சது, இது எதனால் குதிக்குதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு பார்த்தா வானத்திலிருந்து சில விளக்குகள் அப்படியே கீழே இறங்கிடுச்சு, கலராக இருந்தது, அல்வான் பல கலர்கள் அது இருந்தது. நாயகமே, எனக்கு பயமாக இருந்து நான் கதவை மூடிட்டேன், நான் ஓதுறதை நிறுத்திட்டேன். அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உஸைத் இப்னு ஹுதைர் என்ன வேலை செஞ்சீங்க, தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கிட்டே இருந்திருக்கலாமே, சுபு வரைக்கும் ஓதி இருக்கணும். ஏன்னா அது எதுவும் இல்லை, அது மலக்குமார்கள், அங்கே வந்ததெல்லாம் மலக்குமார்கள். நீங்கள் ஓதுறதை கேட்கறதுக்கு வந்தாங்க, நீங்கள் ஓதுறதை கேட்கறதுக்கு மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தால் இந்த ஃபஜ்ருக்கு சுபுவுக்கு வரக்கூடிய தோழர்கள் அத்தனை பேரும் அந்த மலக்குமார்களை பார்த்துருப்பாங்க. அல்லாஹ் நமக்கு நசீபை தரட்டும். நாம் நிறைய குர்ஆனை ஓதணும், குர்ஆன் ஓதுவதிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை ஊட்டணும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பல ஹிஃபுது மதரசாக்கள் வந்திருக்கிறது, நம்ம பிள்ளைகள் நிறைய ஹாஃபிதுகளாக ஆண்கள்லையும் பெண்கள்லையும். அது ஒரு பெரிய சிறப்பு. இந்த குர்ஆனை தவிர வேறு யாருக்கும் எந்த வேதத்திற்கும் இப்படி ஒரு சிறப்பு இல்லை. இந்த மாதிரி இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கொண்டாலே ஆண்கள் பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் 2000 பேர் ஹிஃபுதை முடித்திருக்கிறாங்க. இப்படி ஒன்றை நாம் எங்காவது பார்க்க முடியுமா? சில ஊர்களை தவிர. அப்படி ஒரு சிறப்பு நம்முடைய ஊருக்கு நம்முடைய ஆபாக்களால் தரப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 2000 பேர் இருப்பாங்க ஹாஃபிதுகள். அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு நம்முடைய ஊருக்கு இருக்கிறது. இதைவிட அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் என்று எடுத்துக்கொண்டால் மேலப்பாளையம் கடையநல்லூர், அங்கே இதைவிட அதிகமான ஹாஃபிதுகள் இருக்கிறாங்க. ஆக மற்றவர்களும் கூட இந்த குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். நல்ல அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்து இந்த குர்ஆனின் மீதும் இந்த சாஹிபுல் குர்ஆன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய மஹபூபாகிய அல்லாஹ்வின் மீதும் பேரன்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி தர வேண்டும் மக்களுக்கு. அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. குர்ஆன் என்பது அவ்வளவு ஆற்றல் மிக்கது. அதனுடைய இந்த குர்ஆனை நம்ம இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான மக்கள் ஹாஃபிதுகள் இருக்கிறாங்க. ஒரு கோடி இருக்கமா? உலகம் முழுவதையும் எடுத்துக்கொண்டால் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க ஹாஃபிதுகள். நீங்கள் வேறு எந்த வேதத்தையாவது நீங்கள் எடுத்துக்கங்களேன், இவ்வளோ ஹாஃபிதுகளை பார்க்க முடியுமா? அந்த வேதத்தை அவ்வளோ பைபிள் அப்படி பாடமாக்கினார் இருப்பார், பாடமாக்கினவங்க இருப்பாங்க, 1-2 பேர் இருப்பாங்க. திருக்குறளை பாடமாக்கினவங்க இருப்பாங்க. தோராண்டு சொல்லக்கூடிய தௌராத்தை பாடமாக்கினவங்க இருக்கலாம். எத்தனை பேர் இருக்க போகிறார்கள்? இப்படி வீட்டுக்கு வீடு இருப்பார்களா? தெருக்கு தெருப்பு இருப்பார்களா? மஹல்லாவுக்கு மஹல்லா இருப்பார்களா? அது இந்த குர்ஆனுக்கு மாத்திரமே சொந்தமானது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த குர்ஆனுக்கு மாத்திரமே தந்திருக்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பு அவனே எடுத்துக்கிட்டான். நீங்கள் பிற வேதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தௌராத்தாக இருக்கட்டும், ஜபூர் இன்ஜீலாக இருக்கட்டும், இன்றைக்கி அப்படியே இருக்கா? அது இறங்கின மாதிரியே இருக்கிறதா என்றால் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் டாஷ்கண்ட், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய டாஷ்கண்டில் ஒரு குர்ஆன் இருக்கிறது. அது என்ன குர்ஆன் என்று சொன்னால் உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதிய குர்ஆன், அவங்க உபயோகித்த குர்ஆன். அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க, அவர்களுடைய இரத்தம் அந்த குர்ஆனிலே பட்டது, சிபகத்துல்லா என்ற இடத்திலே பட்டது. அந்த குர்ஆன் இன்றைக்கி இருக்குது டாஷ்கண்டில். அந்த குர்ஆனையும் நம்ம காயல் பண்ண பெரிய பிள்ளை இருக்கக்கூடிய அல்லது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய குர்ஆனை எடுத்து நீங்கள் வச்சு பாருங்கள், அப்படியே தான் இருக்கும், ஒரு மாற்றமும் இருக்காது. வேணுமானால் ஒரு ஹரக்கத்து இருக்காது, ஜபர் ஜேர் இருக்குல்ல,
அந்த ஜபர் ஜேர் ஆரம்பத்தில் கிடையாது, அது பின்னால் உருவாக்கப்பட்டது, அது தனி வரலாறு. இல்லைன்னா மற்றவங்களாம் ஓதுறது கஷ்டமாயிடுமா இல்லையா? அதை ஓதுவதற்காக எளிதாக்குவதற்காக அந்த குறியீடுகளை உருவாக்கப்பட்டது. அந்த குரானை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த குரானும் இந்த குரானும் ஒன்று தான். அதே மாதிரி ஒரு 20 வருஷம் அல்லது ஒரு 30 வருஷம் அல்லது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பைபிள், அதையும் இப்போது உள்ளதையும் நீங்கள் வச்சு பாருங்கள், ஒன்றா இருக்காண்டு இல்லை. நான் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லை, குரான் நிறைவானது என்பதற்காக, வேறு எதையும் யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. எனவே இத்தகைய ஒரு தன்மை என்பது குரானுக்கு மாத்திரம்தான். தௌராத் வேதத்தை மனனம் செய்தவர்கள் 4 பேர் என்பார்கள். அதில் 2 பேர் நபி, அந்த 2 பேரும் உம்மத், அவ்வளோதான். 4 பேர் தான் ஹாஃபிதுகள் இருந்தாங்க தௌராத்தினுடைய ஹாஃபிதாக. அதில் மூசா அலி இஸ்லாம், ஹாரூன் அலி இஸ்லாம், இன்னும் 2 பேர் இருந்தாங்க அந்த உம்மத்தில் 2 பேர். இப்படி இந்த குரானுக்கு என்ற ஒரு தனித்தன்மை, குரானை மிக எளிதாக மனனம் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேரை பார்க்கிறோம். சில நாட்களில் சில மாதங்களிலே மனனம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பார்வையற்றவர்கள் எத்தனை பேர் குர்ஆனை மனனம் செஞ்சிருக்கிறாங்க? நம்ம ஊரில் இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை ஹாஃபிதுகள் பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள். பார்வை இல்லாமல் குர்ஆனை மனனத்திலே, அதுவும் எப்படி டாப் லெவலில் இருக்கிறாங்க. குர்ஆனை மனனம் செய்த அந்த ஹாஃபிதுகளை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். நமது ஊரிலே நடந்த ஒரு பெரிய ஹிஃபுது போட்டியிலும் கூட நமது ஊரில் உள்ள பிள்ளை தான் வந்தார், தமிழகத்திலே உள்ள. அப்போ அவர் பார்வையற்றவராகவும் இருந்தார். அவ்வளோ பெரிய ஒரு தன்மையை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறானே நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க பார்வை தெரியாத ஹாஃபிதுகள் நமது ஊரிலேயே. அப்போ இத்தகைய ஒரு சிறப்பு என்பது இந்த குர்ஆனுக்கு மாத்திரமே இருக்கிறது. இந்த குர்ஆனை பற்றிய உயர்ந்த சிந்தனையும் எண்ணமும் நம் எல்லாரினுடைய இதயங்களிலும் வர வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை ஹிஜ்ரத்துக்காக தேர்வு செய்கிறாங்க. ஒரு அழகான செய்தி அது. அவர்கள் மதீனாவை தேர்வு செய்வதற்கு முன்பாக தாயிஃபை அவர்கள் செஞ்சு அங்கே போயிட்டு வந்தாங்க. அங்கே என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத்து போகலாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அது சரியாக அமையாது. ஏனெனில் அந்த அபிசீனியாவை பொறுத்தவரை அது வர்த்தக மையம். இந்த குறைஷிகள்லாம் நிறைய அங்கே வர்த்தகத்துக்கு வியாபாரத்துக்கு வந்து போயிருப்பாங்க. இனி பிரச்சனை ஆகிடும். சரி, யமனை தேர்ந்தெடுக்கலாமா என்றால் யமனிலே அடிக்கடி சண்டை சச்சரவுகள், அது யுத்த பூமியாக அந்த காலத்தில் இருந்தது. இப்பவும் சண்டை நடக்குது. எனவே அதுவும் சரியல்ல என்று இப்படி கடைசியாகத்தான் மதீனா ஷரீஃபை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். மதீனா ஷரீஃபை தேர்வு செய்து உடனே ஹிஜ்ரத்லாம் போகல. அதுக்கு வெல் பிளான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு திட்டமிடுதலை செய்கிறார்கள். அந்த வகையிலே முதலாவதாக அந்த மதீனாவாசிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தையும் செய்து 2 வருஷம் நடக்குது அந்த பேச்சுவார்த்தை. ஹஜ்ஜினுடைய காலம், எல்லா காலத்துலையும் ஹஜ் இருக்குது. அந்த ஹஜ்ஜுங்கிறது இஸ்லாம் சொல்லி தந்த முறைப்படி அந்த காலத்தில் இல்லை. அது வேறு சிலைகளை வச்சு ஹஜ்ஜெல்லாம் நடக்கும். அது மௌசிம், அது நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு விழா மாதிரி நடக்கும். அப்போ அந்த விழாவுக்காக வேண்டி மதீனாவிலிருந்து வரக்கூடியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து தீனை சொல்கிறாங்க, மார்க்கத்தை எடுத்து போதிக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்ட சில பேர் 6 பேர் ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் 70 பேர் வந்தாங்க. அப்போ அவங்க ஒரு கோரிக்கை வைத்தார்கள், யார் ரசூலல்லாஹ், நாங்கள் 70 பேர் இப்போ வந்திருக்கிறோம், உங்களுடைய நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுத்தருவதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு, ஓதி காட்டுவதற்கு, அதற்கான விளக்கம் சொல்வதற்கு ஒரு ஆளை, உங்கள் தூதரை ஒரு ஆளை அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை அனுப்பினார்கள்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. அழகான ஆள், இளைஞர், ஒரு அழகான ஆள், இளைஞரும் கூட. எந்த அளவுக்கு அப்படின்னா, திடீர்னு சைடில் பார்த்தா ரசூல்லா மாதிரி இருக்குமா. சைடில் பார்த்து சில பேர் தோட்டத்தில் மாதிரி இருப்பாங்களா இல்லையா? ரசூல்லாவோட தோட்டத்தில் அவங்கள இல்லை, சைடில் பார்க்கும்போது ரசூல்லா மாதிரி இருப்பாங்க. அதனால தான் உஹது யுத்தத்தில் அவர்கள் ஷஹீதானார்கள். ஷஹீதான போது அவர்களை ரசூல் நினச்சிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீத் ஆகிட்டாங்கன்னு இந்த பேர் வந்துதான் இல்லையா? அதனால தான். ஹைர் அருமையானவர்களே, இந்த உசைத் இப்னு ஹுதைர் பெரிய பணக்கார விட்டு பிள்ளை, மல்டி மில்லியன். ஒரு தடவை அணிந்த ஆடையை இன்னொரு தடவை அணிய மாட்டாங்க. ஒரு சட்டை உங்களுக்கு அம்மா பாப்பா எடுத்து கொடுத்தாங்க, ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் அதை போடுவாங்க. 2-3 நாளைக்கு போடுவாங்க. புது சட்டைன்னா ஒரு 2-3 நாள் போடுவோமா இல்லையா? அந்த மாதிரி போடுவாங்க. போட்டு கடத்திட்டா இனி அதை யாருக்காவது கொடுத்துறது, அடுத்த அந்த ஆடை அவங்க அணியறது இல்லை. நம்ம ஊரில் எவ்வளோ பெரிய பணக்காரர் தான் நம்ம அணிவோமா இல்லையா? அதான் முறை. ஆனால் அப்படி அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள வளர்த்திருந்தாங்க.
தங்களுடைய பிள்ளையை செல்வ செழிப்போடு வளர்த்து செல்லமாக வளர்த்திருந்தார்கள். அப்படிப்பட்ட முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பெற்றோருக்கு தெரிந்த போது என்னுடைய சொத்துல எதுவும் கிடையாதுன்னாங்க. ட்ரெஸ்ஸை கூட தரமாட்டேன்னாங்க. சாக்கு பையை கிழிச்சு சட்டையாக வேட்டியாக அணிஞ்சுக்கிட்டாங்க. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவங்க? ஒரு முறை உபயோகித்த ஆடையை இன்னொரு முறை உபயோகிப்பது இல்லை என்ற அந்த வசதியிலும் வாய்ப்பிலும் செழுமையிலும் வாழ்ந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய நிலை, அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் சாக்கு பையை கிழித்து சட்டையாக ஆடையாக அணிந்து கொண்டார்கள். இன்னொரு தகவல் என்ன தெரியுமா? அவர்கள் உஹது களத்திலே ஷஹீதான பொழுது அவர்களுக்கு கவனிடப்படுது. அவங்க கவனம் வச்சுருந்தாங்க. தலையை மூடுனா காலு தெரியுது, காலை மூடுனா தலை தெரியுது, அவ்வளோதான் இருக்குது, துணி காணாது. சல்லல்லாஹு அழுதுட்டாங்க, அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. எப்படி வாழ்ந்தவர், எவ்வளவு சிறப்பாக எத்தனை ஆச்சரியமான அழகான ஆடைகளை அணிந்தவர். இன்றைக்கு கஃனுக்கு கூட துணி இல்லையே. நான் வேண்டும் என்பதால், என்னுடைய ரப்பு வேண்டும் என்பதால், இந்த தீன் வேண்டும் என்பதால் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தவர் இல்லையா? சல்லல்லாஹு அப்படி கண்ணீர் வடித்தாங்க. ஆள் அழகாக இருப்பாங்க, ஓதுறது அழகாக இருக்கும், ரொம்ப அறிவாளி, ரொம்ப அறிவு கூர்மை, புத்தி கூர்மை. அப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறாங்க. போங்க, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, மக்களுக்கு தீனை சொல்லுங்கன்னு. அவர்கள் வருகிறார்கள். வந்து சையதுனா உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா, நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த காபு சூரா ஓதிக்கிட்டு இருந்தாங்க, அந்த ஆள் தான் அவங்க, அந்த சஹாபி தான். அவங்க வீட்டில் தான் இவங்க என்ன செய்கிறாங்க? தங்குறாங்க. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க? தங்குறாங்க. தங்குறதுக்கு அவங்க தான் இடம் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கள் வீட்டிலேயே தங்கிக்கங்க அப்படின்ட்டு அவங்க தான் பொறுப்பேற்கிறாங்க. எல்லாமே பக்காவாக பிளான். அங்கே வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தெரிஞ்சவங்கட்டெலாம் போய் தீனை எடுத்து சொல்கிறாங்க, ஷஹாதத்தை எடுத்து சொல்கிறாங்க, தௌஹீதை எடுத்து சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் வந்துட்டாங்கங்கிறத சொல்கிறாங்க. இப்படி சொல்லி சொல்லி கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு நினைச்சுக்கிட்டாங்க. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. இல்லை, அஸாத் இப்னு ஸுராரா, மன்னிக்கவும், உஸைத் இப்னு ஹுதைர் அந்த நிகழ்வு கஹ்ஃப் சூராவை ஓதினவர். இது அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா. அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் தங்குறாங்க. இந்த அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் தான் முதலாவது ஜும்மா நடந்தது அவங்களுடைய தோட்டத்தில். நீங்கள் மதீனா ஷரீஃபுக்கு போனால் இந்த குபா பள்ளிக்கு பக்கத்தில் மஸ்ஜிதுல் ஜும்மான்னு ஒரு பள்ளி வாசல் இருக்குது. போயிருப்பீங்க, உம்ரா போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்க போயிருக்கலாம். மஸ்ஜிதுல் ஜும்மா மஸ்ஜிதுன்னு ஒரு பள்ளி இருக்குது, ஜும்மா பள்ளி என்று. அதுதான் அந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இடம். அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உரிய இடம். அந்த இடத்துல தான் முதலாவது ஜும்மா நடந்தது. முதல் ஜும்மாவை நடத்தியதே சையதுனா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்போ அந்த இடத்துல இருந்து மார்க்க பணிகள், மார்க்க உபதேசங்களை ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா, அங்கே இருக்கக்கூடிய கோத்திரமாக தான் அங்கே மக்கள் இருப்பாங்க. இப்போ நம்ம குடும்பம்னு சொல்கிறோம் இல்லையா, குடும்பம்னா எல்லாரும் ஒரே இடத்துலையே நம்ம இருக்கிறோம் இல்லை. நம்ம கேட்போம், அம்மா வீடு இப்போ வசதி இல்லாமல் போயிடுச்சு, ரொம்ப நெருக்கடியாக போச்சு, இப்போ என் மகா எல்எஃப் ரோட்டில் வீடு கட்டி போயிட்டா, அங்கே மஹதரா நகரில் வீடு கட்டி போயிட்டாங்க, பிலால் நகரில் வீடு கட்டி சொல்கிறோமா இல்லையா? அப்படி போயிட்டோம், அப்படி பிரிஞ்சு இருக்கிறோம். ஆனால் அந்த மதீனாவாசிகள் அப்படி இருக்கிறது இல்லை. பெரும்பாலான அரபிகள் சேர்ந்தே இருப்பாங்க, ஒன்றுபட்டே இருப்பாங்க. அதை நம்ம பார்த்துருக்கிறோம், வரலாறு நீங்கள் பார்க்கலாம். ஒரே இடத்துல இருப்பாங்க. ஒரு பெரிய இடமா இருக்கும், இடத்துல காலி இடங்கள் நிறைய இருக்கும். வீடு கட்டுறதுனா அதில் கட்டிக்கிடுவாங்க. தொடர்ந்து அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க. இப்படி கோத்திரமாக இருக்கக்கூடியவர்களில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா ஒரு கோத்திரத்துக்கு லீடர். அவங்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது. இப்படி ஒரு ஆள் மக்காலிருந்து வந்திருக்கிறாங்களா, இஸ்லாத்தை எடுத்து போதிக்கிறாங்களா, புதிய மார்க்கத்தை கொண்டு வர்றாங்களா, இந்த பழைய மார்க்க சிலை வணக்கலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா, அது யாருப்பா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்களும் கொஞ்சம் இளமையான ஆள் தான். அவங்க வாப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் லீடர். அந்த லீடர்ஷிப்புக்கு ரொம்ப தகுதியான ஆள். சஅத் இப்னு முஆத் என்று சொன்னாலே அப்படி மதீனா அப்படி குலுங்கும்.
அவ்வளோ பெரிய வசதியும் அவ்வளோ பெரிய வாய்ப்பும் அவ்வளோ பெரிய அறிவும் தலைமைத்தனமும் உள்ளவர்கள். எனவே அவங்க சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன நடக்குது, இது என்ன நடக்குது, இது யார், இது இப்படி யார் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா? இப்போ நான் கேள்விப்பட்ட அந்த தோட்டத்தில் இருந்து அவர் போதித்து அந்த 2 பேரும் போதித்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அந்த மக்காலிருந்து வந்த அந்த நபரும் நம்ம ஊரை சேர்ந்த அஸாத் இப்னு ஸுராரா, அந்த 2 பேரும் அவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறார். அவரை போய் என்ன செய்யணும், விரட்டணும். யார் அந்த முடிவை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னா நானே போயிடுவேன், உங்களை யாரா போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த உசைத் இப்னு ஹுதைர் தான் எழும்புறாங்க. இந்த இடத்துல தான் அவங்க வர்றாங்க. யார் இப்போ அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்காத காலம் ஆரம்பம். நான் போனேன், வீரமான ஆள் தான், நான் போகிறேன், நான் போய் விரட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. உசைத் இப்னு ஹுதைர் அங்கே என்ன செய்கிறாங்க, ஈட்டி எடுத்துக்கிட்டு நேராக வர்றாங்க. இங்கே வந்தால் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் எல்லாரும் ஒன்றா கூடி ஒரு கொஞ்சம் ஆட்களை வச்சு மார்க்கத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்த உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலான்னு வேகமாக வர்றாங்க. அஸாத் இப்னு ஸுராரா பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரே ஒரு சொந்த பந்தங்கள். முஸாப் வர்றவர் உசைத் இப்னு ஹுதைர் கொஞ்சம் விவரமான ஆள், கொஞ்சம் வேகமான ஆள். இப்போ அவர் நம்மளை எதிர்த்து தான் வர்றாரு, வர்ற வார்த்தை தெரியுது. நீங்கள் பார்த்துக்கங்க, எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்படியா, என்ன செய்யுது, அந்த பதட்டம்லாம் இல்லை. ஏன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்த ஒரு தூதர் எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய தேர்வல்லவா. எனவே அவர்கள் கொஞ்சமும் கவலைப்படாமல் நேராக என்ன செஞ்சாங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, இது நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் கொஞ்சம் பதட்டம் இல்லை. வந்த உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா ஈட்டி அப்படி பூமியில் ஓங்கி குத்துறாங்க. அப்படி, யாருப்பா நீங்கள், என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இடத்த காலி பண்ணு, என்ன அங்கேருந்து இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், குழப்பம் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, இடத்த காலி பண்ணு, எங்கள் ஊர் மக்கள் நிம்மதியாக நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம், எங்கள்கிட்ட என்ன குழப்பங்கள் சண்டைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறியா, நீ இடத்த காலி பண்ணி போ அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாம் பேசி கொஞ்சம் நிதானமாகிடுச்சு. அவங்க சொன்னாங்க, முஸாப் சொல்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா, இஜ்லிஸ் தஸ்மா மா அக்குல், சரி நான் போயிடுறேன், அதுக்கு முன்னால் கொஞ்சம் நீங்கள் உட்காருங்களேன், நான் என்ன சொல்கிறேங்கிறத கேளுங்க, நான் சொல்கிறதுல நியாயம் இருந்தால் நீங்கள் ஏற்றுக்குங்க, ஏற்றுக்காமல் போங்க, அது பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது நியாயம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நியாயம் இல்லை, நீ கிளம்புனா நான் உடனே கிளம்பிடுறேன். என்ன அழகான வார்த்தை பாருங்கள், நியாயம் இருந்தால் ஏற்றுக்கங்கன்னு கூட சொல்லலை, நான் சொல்வதிலே நியாயம் இருக்குமே, ஆனால் நீங்கள் ஏற்பதும் ஏற்காததும் உங்களுடைய விருப்பம். நான் சொல்வதிலே நியாயம் இல்லை என்று நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுன்னு சொன்னால் உடனே போயிடுவேன் வெளியில். அப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக, எவ்வளோ உறுதியாக, எவ்வளோ தீர்க்கமாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிய தூதர் அவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ நீ சொல்கிறது சரிதான், பிரச்சனை இல்லை, சொல்லு, இன்னும் என்ன சொல்ல போகிறேன் சொல்ல அப்படின்னு உட்காந்துட்டாங்க. அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கிறாங்க. சூரத்துல் பக்கராவிலிருந்து சில ஆயத்துக்களை ஓதுறாங்க. ஓத 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 அந்த முகத்தில் அப்படியே மாற்றம் ஏற்படுது. அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி உற்று கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது, மாற்றம் ஏற்படுது கல்பிலே. ஓதி அப்படி முடிஞ்சால் கண்ணில் கண்ணீர் வடியுது. நான் என்ன செய்யணும் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அங்கனே சரண்டர். இந்த குர்ஆனினுடைய ஆளுமை எத்தகையது, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. குளிச்சுட்டு வாங்க, நாங்கள் தோட்டம் தானே, குளிச்சுட்டு வந்தாங்க, களிமா சொல்லி கொடுத்தாங்க. சரி, எனக்காக நாங்கள் ஒரு பெரிய கூட்டம் காத்து எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸாயித் இப்னு முஆத் ரலியல்லாஹு தலைமையில் லீடர் அவதானே. என்னாச்சு பார்ப்போம், அடித்து நொறுக்கிட்டு வந்துடுவார் உசைது, அப்படி இப்படிலாம் அங்கே நடக்குது. ஒருத்தர் அவங்க பேசுகிறாங்க, அடிச்சிருவார், இல்லை இல்லை அடிக்க மாட்டார், கொஞ்சம் சத்தம் போட்டு விரட்டுவார், இந்த மாதிரிலாம் பேச்சு நடந்திருக்குமா இல்லையா. அந்த அப்படி பல பேச்சுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அங்கேயும் வர்றாங்க. ஸாயித் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப தீர்க்கமான பார்வையுடையவர்கள். அவங்க பார்க்குறாங்க, உசைது போன மாதிரி வரலை, என்ன வேகமாக போனார், ஆடி அசந்து வராரு, என்ன நடந்தது, வந்தாச்சு, என்ன ஆச்சு, ஆச்சு ஆச்சுன்னா என்ன ஆச்சு, இல்லை நான் போனேன் பேசினா என்னெல்லாமோ சொல்கிறாங்க, சரியில்லை, நீ பேசுவது சரியில்லை, என்ன நடந்தது, இல்லை இல்லை நான் சொன்னேன், போக சொன்னேன், அவங்க என்னெல்லாமோ சொல்கிறாங்க, எனக்கு அது மாதிரியாக இருக்குது, புரியல அப்படின்னு சமாளிக்கிறாங்க. நீ ஏதோ குழம்பி வந்திருக்கிறா, எனக்கு உன் மேலே டவுட்டாக இருக்குது, இதுக்கு மேலே நான் மற்றவங்கள யாரும் அனுப்ப மாட்டேன், நான் போகிறேன்
அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஈட்டி அப்படி பிடிக்கிட்டு அவங்க போனாங்க. போனால் அதே அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, முஸாப் லீடரே வந்துட்டார், பெரிய ஆளே வந்துட்டார், இவர் தான் பெரிய ஆளுங்க, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் அந்த குடும்பம் அத்தனையும் ஏற்றுக்கணும், அந்த கோத்திரமே ஏற்றுக்கணும், பெரிய குடும்பம் அது. அவரை மீறி அந்த குடும்பத்தில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. மற்ற தலைவர்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும், இங்கே ஒன்றுமே வராது. அவங்க அத்தா அம்மா வாப்பா அம்மாலாம் கூட ஏற்றுக்கிடுவாங்க. சாயத்து சொன்னால் அப்படியே சரண்டர். ஆனால் லேசான ஆள் இல்லை, நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் அமைதியாக நீங்கள் நான் பார்த்துக்கிறேன். அதே பதில் வந்தாங்க, வந்து அதே மாதிரி ஓங்கி குத்து, அது கொஞ்சம் அதை விட வேகமாக இருக்குது. லீடர் இல்லை, அந்த குத்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். என்னப்பா நீ வர்ற ஆட்கள்லாம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, நீ ஏற்கனவே ஆள் வந்து அவரையும் நம்ம குழப்பின மாதிரி தெரியுது, இடத்த காலி பண்ணு, இடத்த காலி பண்ணு, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, நான் யாருங்கிறது தெரியுமா, என்ன தெரியுமா உனக்கு, வெட்டிடுவேன் அப்படிங்கிறா. வயிற்றுலாம் பார்க்க மாட்டேன், பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், வேலையை முடிச்சிடுவேன், உனக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் அந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்ட்டு ரொம்ப சவுண்டு கொடுக்குறாங்க. என்ன அமைதியாக இருக்கிற, இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ பேசுகிறேன், நீ என்ன அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீ, என்ன நினச்சிட்டு இருக்கிறா, நான் யார் அப்படின்னு. நீங்கள் இந்த கோத்திரத்தினுடைய தலைவர், தெரியுதில்ல, இடத்த காலி பண்ணு. ஒரு தலைவர் என்று இருக்கும்போது நான் வந்திருக்கிறேன், ஒரு செய்தியை சொல்கிறேன், இந்த செய்தி என்ன செய்தின்னு கூட நீங்கள் கேட்க மாட்டீங்களா? உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்தாருன்னா என்ன செய்தியப்பா, அந்த செய்தி உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம், அது வேறு விஷயம். ஒரு தகவலை நான் கொண்டு வந்திருக்கிறேன், அது என்ன என்று கூட நீங்கள் கேட்க மாட்டீர்களா? இதுதான் மதீனாவினுடைய அது சிறப்பா, எத்ரிப், அப்போ இதுதான் உங்கள் குடும்பத்தினுடைய ஒரு தலைமையினுடைய பண்பா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் நல்லா தானே பேசுகிறான், சரி இப்போ என்ன சொல்ல வர, நீ சொல்லு, நீ என்ன சொல்கிற, மக்கள்லாம் என்ன படித்து கொடுத்துட்டு இருக்கிற, நான் குரானை படித்து கொடுக்குறேன், நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய கொள்கை என்னங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதை நீங்கள் கேளுங்க, அது சரி என்று ஏற்றுக்கங்க, ஏற்றுக்கிடாமல் போங்க. ஆனால் பிழை என்று சொன்னால், நீங்கள் பிழை என்று சொன்னால் போது நான் ஊரை விட்டு ஓடிடுவேன். ரொம்ப நம்மளை தானே பேசுகிறாரு, அழகாதானே பேசுகிறாரு, ஊரை விட்டே போயிடுறேன்ட்டாரு. சரி கொஞ்சம் உட்காந்து கேட்போம், இவர் என்ன பேசி என்ன நாம் என்ன மாற்றிட முடியுமா, சொல்லுங்க. உட்காந்தாங்க, உட்காந்து ஓதுங்க பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. அப்பவும் சூரத்து பக்கராவை தான் ஓதுறாங்க. பக்கராவினுடைய சில வசனங்களை ஓத 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 அப்படியே அரண்டுட்டாங்க. செய்தனா அஸாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா, அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். அவங்க நேராக சாயத்தினுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்ததோடு மாத்திரம் இல்லாமல் சாயத்துக்கும் டோஸ் விழுந்தது, அஸாத் இப்னு ஸுராராவுக்கும் டோஸ் விழுந்தது. அஸாத், எல்லாம் ஓன் வேலை, நீ எனக்கு இரத்த உறவில் உள்ளவன், நீ இந்த குழப்பத்துக்கு துணை போறியா, உன்னையும் சேர்த்து சாத்திடுவேன், தெரியுமில்ல நான் யாருங்கிறது. ஏன்னா அந்த மாதிரி ஆளுமை உள்ளாள், அடிச்சிருவாங்கன்னு தெரியும், நீனுமா இதற்கு துணை போகிறாய் என்றெல்லாம் கேட்டதுக்கு பிறகுதான் முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அமர வச்சு அவங்க என்ன செய்ய ஆயத்துக்களை ஓத 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 அப்படியே மாற்றம் அசந்துட்டாங்க. இது என்ன, இது குர்ஆன். இது குர்ஆன் சொல்லக்கூடிய மெசேஜ், செய்தி என்ன, அவன் ஒருவன் தான், அவனுடைய தூதர் தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுக்கு இறக்கிய வேதம் தான் இப்போது நான் ஓதி காட்டியது. இது எல்லா சமூகத்திற்கும் உரியது, எல்லா மக்களுக்கும் வழிகாட்டக்கூடியது. அது புரியுது, இது எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய வல்லமை மிக்கது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா ரொம்ப அறிவாளி, படித்தவங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, நான் எப்படி இந்த தீனிலே நுழைவது கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, குளிச்சுட்டு வாங்கன்னாங்க, 2 ரக்காத் தொழுவுன்னாங்க, போங்கன்னாங்க, நேராக வந்தாச்சு. இப்போ உசைது பார்க்குறாரு, நாம் எப்படி திரும்பி நடந்து அசந்து வந்தோமோ அதே போல் தானே இவரும் வர்றாரு. அடிச்சிருவேன் விரட்டுவேன்னு போனார், ஆளை என்ன அங்கே போனால் எல்லாம் மடங்கி தான் ஆகணும். குர்ஆனினுடைய ஆளுமை அது என்பதை உசைது ரலியல்லாஹு அன்ஹு விளங்கினாங்க. அது முஆதாக இருந்தாலும் சரி, ஸஅத் இப்னு முஆதாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் குர்ஆனுக்கு அடிபணியாமல் இருக்க முடியாது என்பதை அவங்க விளங்கிக்கிட்டாங்க. நாம் என்ன வேகமாக போனோமோ அதே விட வேகமாக அவங்க போனாங்க, நாம் எப்படி அசந்து வந்தோமோ அதை விட அசந்து அவங்க வராங்க. அப்போ நம்ம விட ஆழமாக அவங்க கல்பில் பதிஞ்சிருக்குது போல். ஏன்னா அவங்க 2 ரக்காத்து வேறு தொழுதுட்டில் வர்றாங்க. அருமையானவர்களே, இத்தகைய ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை மிக்கது
இந்த உலகத்தில் குர்ஆன் மட்டுமே, குர்ஆனால் மாத்திரமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அத்தகைய குர்ஆனை யார் வழிபட்டுகிறார்களோ, வழிநடக்கிறார்களோ, அதனுடைய போதனைகளை தங்களுடைய வாழ்வியலாக கொள்ளுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்வு வசந்தம்தான், அவர்களுடைய வாழ்க்கை வெற்றிதான், துனியாவிலும் வெற்றி, ஆகிரத்திலும் வெற்றி. ஏனெனில் இத்தகைய ஒரு அற்புதமான வேதத்தை அல்லாஹ் வேறு யாருக்கும் கொடுக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம். பிற வேதங்களாக இருக்கட்டும் அல்லாஹ் வழங்கியது தான், ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய சொஹ்புகள் அல்லாஹ் வழங்கியதுதான். ஆனால் அது இறக்கிய மாதிரி இப்போது இருக்கிறதா என்றால் இல்லை, குர்ஆனை தவிர. இந்த ஒன்று தான் கியாமத்து வரையும் நிற்கும், கியாமத்திலும் நிற்கும். கியாமத்திலும் ஓதப்படக்கூடிய ஒரே வேதம் அல் குர்ஆன் மாத்திரம்தான். தௌராத் வேதம் அங்கே ஓதப்படாது. அல்லாஹ் இறக்கிய வேதம் தானே தௌராத்து, அங்கே ஓதப்படுமா? குர்ஆனை ஹாஃபிதுகளை அல்லாஹ் ஓதச் சொல்வான். ஓதம்மா, ஓத ஓத இருக்க 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 ஒவ்வொரு தரஜாவா சொர்க்கலோகத்தில் கூட்டிகிட்டே போவான். ஏறினா அவர் நீ எங்கே ஓதி முடிக்கிறியோ அங்கே போய் நீ இருக்கலாம். தரஜா அவரோட லிஃப்ட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். முதல் மாடி, இரண்டாம் மாடி, அந்த மாடி பூரா அவருக்கு தான். அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அப்போ என்னான்னு கேட்டால், இப்போ நாம் நல்ல ஹிஃபதை வச்சுக்கிடணும். அப்போ இடையில ஸ்டாப் ஆகிடக்கூடாதா இல்லையா? அப்படி நின்ட்டா அதோட அவனுக்கு முடிஞ்சதுன்னு அல்லாஹ் சொல்லிடலாம். எங்கே ஓதி முடிக்கிறாயோ அது வரைக்கும் உன்னுடைய இடம்னு அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே இத்தகைய ஒரு பாக்கியம் ஹாஃபிதுகளுக்கு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் இது. இன்றோடு அது நம்மை விட்டும் விடைபெறுகிறது. இந்த புனிதமான மாதம் நம்மை விட்டு விடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்திலே அந்த மாதத்தோடு நாம் பேசுகிறோம். எங்களுக்கு ஷஃபாத் செய் புனிதமான ரமலான் மாதமே, எங்களை அங்கீகரித்துக்கொள். எங்களை அறியாமல் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய குறைகளை சொல்லாமல் ஏதோ தவறு நடந்துருச்சு, அறியாமல் அவன் செய்தான் என்று எங்களுக்கு நீ ஷஃபாத் சிபாரிசு செய்ய வேண்டும். புனித ரமலானே, இந்த ரமலானை மீண்டும் எங்களிடத்தில் வர வேண்டும். அதுவரை அல்லாஹ் எங்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைக்க வேண்டும். உன்னை நான் மீண்டும் ரமலானை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கும் பொழுது இன்னும் பரிசுத்தமாக நாங்கள் மாறி உன்னை வரவேற்று இன்னும் அதிகமாக உன்னை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாறி இருக்க வேண்டும் என்று அந்த புனிதமான ரமலானை நாம் வழி அனுப்பி வைப்போமாக. சலாமத்தாக அது நம்மை விட்டும் சென்று வரட்டும். மீண்டும் அதை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நாம் ஆற்றி இருக்கக்கூடிய அனைத்து இபாதத்தையும் கபூல் செய்வானாக. நம்முடைய பிழைகளை மன்னித்து குறைகளை மறைத்து பிறருடைய குறைகளை பேசாத நாவாக நம்முடைய நாவுகளை ஆக்கி பக்குவம் மிகுந்தவர்களாக, ஒழுக்கம் மிகுந்தவர்களாக, நல்ல பார்வையும் சிந்தனையும் உள்ளவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி ஆரோக்கியமான வாழ்வையும் தந்து ஆகிரத்திலேயும் பாக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.